फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது யூசுவலா செய்யற சிக்கன் கறி மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா தாபா ஸ்டைல்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் ஆமாங்க ரொம்ப ஈஸியா பிரஷர் குக்கர்ல இந்த சிக்கன் கறியை நான் உங்களுக்காக பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்காக செஞ்சு காமிக்க போறேன் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கு வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் கறி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல சிக்கனை ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணிக்க போறோம் பவுல்ல வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கறேன் அதை சேர்த்துக்கலாம் சிக்கன் கறிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன் இது முடிஞ்ச அளவுக்கு பெரிய பீஸா இருந்தா நல்லது ஏனா நம்ம பிரஷர் குக்கர்ல செய்ய போறோம் இது பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்காக ரொம்ப குயிக்கா நான் இத செஞ்சு காமிக்க போறேன் அதுக்கு அப்புறம் இத வந்து நம்ம குயிக்கா மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதல சேர்த்துக்கலாம் மேரினேட் பண்ணி வெச்சோம் அப்படினா சிக்கன் வந்து நல்லா ஜூசியா இருக்கும் அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிடும்போது அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துட்டு நம்ம இத நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ற டைம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்தரா செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் நான் இதல மஞ்சள் தூள் போடல சோ நீங்க வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் தூள் போட்டு கூட நீங்க இது பண்ணி வெச்சுக்கலாம் மேரினேட் பண்ணிக்கலாம் சோ கலந்தாச்சு இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை நறுக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நறுக்குற டைம் வரைக்கும் சிக்கன் ஊறட்டும் 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன் எந்த அளவுக்கு பொடியா சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியா சாப் பண்ணிக்கோங்க அடுத்ததா தக்காளி 2 போட்டுக்கறேன் ரெண்டையும் அதே மாதிரி நல்லா பொடிசா எந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசா இது வந்து அரைச்சலாம் போட்ற வேண்டாம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் அவ்வளவுதான் 2 தக்காளி பொடியா சாப் பண்ணியாச்சு அடுத்ததா நம்ம சிக்கன் கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் முதவே சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு பிரஷர் குக்கர்ல தான் இந்த சிக்கன் கறி வந்து செய்ய போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் சூடானதும் இதல ஒரு 4-5 கிராம்பு 3 ஏலக்காய் கொஞ்சமா பட்டை வந்து அதிகமா சேர்த்த வேண்டாம் கொஞ்சமா சேர்த்தா போதும் இப்போ இத உள்ள போட்டுறலாம் இது கூடவே பாருங்க ஒரு 10 போல மிளகு 1/2 டீஸ்பூன் சீரகம் அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் போட்டுறேன் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் லைட்டா இந்த எண்ணெயில வதக்கிக்கலாம் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இந்த எண்ணெயில இறங்கட்டும் பாருங்க கொஞ்சம் தள்ளியே நின்னுக்கோங்க அடுத்ததா வெங்காயம் சேர்த்தறலாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தை போட்டுட்டேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப் என்னன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நம்ம போட்ட அளவுல இருந்து நல்லா குறஞ்சு பாதியா குறஞ்சு வரணும் இப்போ 3 வெங்காயம் சேர்த்துக்கோம் ஒரு வெங்காயம் 1.5 வெங்காயத்த அளவுக்கு நல்லா குறஞ்சு வரணும் அது வரைக்கும் இத நல்லா வதக்கணும் இதோட டேஸ்டே வந்து அதுல தான் இருக்கு யூசுவலா செய்யற சிக்கன் கறி மாதிரி இல்ல இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இப்போ இதல சீக்கிரமா வதங்கி வரதுக்காக கொஞ்சமா நம்ம உப்பு போட்டுறலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தான் நான் உப்பு சேர்த்திருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற டைம்ல நம்ம இந்த சிக்கன் கறிக்கு யூஸ் பண்ற மசால் பொடி இருக்கு இல்லீங்களா ஃப்ரெஷ் மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணா கலந்து வெச்சுக்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் வந்து கடலை மாவு besan flour இருக்கு இல்லீங்களா அதோட 1 டீஸ்பூன் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் அது அந்த அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் கூடவே
2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக வேண்டி சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணியிருக்கேன், நல்லா வாசனை கொடுக்கும். அதோட ஒரு 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒன்றா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒன்றா சேர்த்துட்டோம்னா சிக்கன் கறிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடியே கலந்து வச்சிட்டோம்னா ஒன்றாவே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் சேர்த்து நான் அந்த கடலை மாவுக்கு பொதுவாக நீங்கள் வந்து முந்திரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி வந்து நல்லா ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கடலை மாவில் செஞ்சுருக்கேன். இது தாபா ஸ்டைல் அப்படிங்கிறதுனால கடலை மாவு தான் சேர்ப்பாங்க, ஸோ அதை நான் சேர்த்துருக்கேன். இது இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. ஸோ வதங்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் வதங்கணும், இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ தான் லைட் அந்த பிங்க் கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கணும். இதோட பச்சை வாசம் போகணும், நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் பொடி பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வேண்டான்னா விட்டுடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே இதில் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இதுவும் நல்லா மசிஞ்சு வரணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தொக்கு மாதிரி வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள் தக்காளியும் நல்லா மசிஞ்சு இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகட்டும் இந்த சிக்கனில். பாருங்கள் இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பொடி எல்லாத்தையுமே ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் டக்குன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பா பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை சிக்கன் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் வந்து கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் இதில் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா சிக்கன் வந்து வேகிறதுக்கும் சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி வந்து லைட்டாக ரிலீஸ் ஆகும். ஸோ ரொம்ப சேர்த்துட்டோம்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். பார்த்து மெதுவாக கலருங்க, சிக்கன் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கலந்தாச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். மீடியமில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் வந்து
ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுக்கு. இப்போ பார்க்கலாம். வாவ், பாருங்கள், சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது திரும்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவி கொதிச்சிட்ருக்கு. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இது ஃபைனலாக தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி பொடி பண்ணி எடுத்துருக்கேன். சும்மா கையில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடவே நல்ல ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதையும் சேர்த்துடலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்துட்டு இது மறுபடியும் நல்லா கலந்து விட்டுலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரியலி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், உப்பு காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், டேஸ்டான தாபா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளோட யம்மியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான தாபா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுனா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு தாங்க. இது சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு புரியும். கரெக்டான ஸ்ட்ரக்சரில் சூப்பராக நல்ல கிரேவியாக இது வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து சப்பாத்தி, அப்புறம் ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன். நான் வந்து இதை உங்கள் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.